ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜிமா பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரிதம் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, தேவைப்படுற லைப்ரரிலாம் இம்போர்ட் பண்ணிட்டேன். நெசசரி லைப்ரரி பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், சிபான். இது ரெண்டு எதுக்காக பார்த்தீங்கன்னா பிளாட் பண்ணி பார்க்கறதுக்காக. ஓகேங்களா? அண்ட் தென் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா மால் கஸ்டமர் டேட்டா. ஸோ அந்த டேட்டா நான் எங்கேருந்து எடுத்தேன்னா கேக்கிலேருந்து எடுத்தேன். நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கிட்டப்பில் போடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த டேட்டா பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? data.head கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா கஸ்டமர் ஐடி, ஜெண்டர், ஏஜ், ஆனுவல் இன்கம், ஸ்பெண்டிங் ஸ்கோர். ஓகே, இதில் எத்தனை ரெக்கார்டு இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஷேப் போட்டால் ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 5 காலம் இருக்குது. இங்கே நமக்கு பாருங்கள் 1 2 3 4 5. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கான்னு பார்ப்போம். data.isNull.sum. இந்த கமெண்ட் எதுக்காகனா நம்ம நல்வெளி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம டேட்டா டைப் செக் பண்ணோன்னா இது ஈச் காலமோட என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா data.info போட்டிங்கன்னா அதோட டைப் வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? எல்லா காலமுக்கும் இப்போ கஸ்டமர் ஐடி பார்த்தீங்கன்னா இன்ட்டில் இருக்குது. ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல்ன்றதுனால அது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங்ன்றதுனால. ஓகேங்களா? மற்றது எல்லாமே நியூமரிக்கல் டேட்டா, ஸோ இன்ட்டில் இருக்குது. அண்ட் நம்ம சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா data.describe. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் லீனியர் ரிக்ரெஷன் டிஸ்கஸ் பண்ணுறப்போ. இது என்ன பண்ணோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் வந்து ஈச் காலமுக்கும் நியூமெரிக்கல் டேட்டாவுக்கு வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் கவுண்ட் என்ன இருக்குது, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கவுண்ட் இருக்குது, மினிமம் மீன் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அப்புறம் 55% கோட்டல் இன்டர் கோட்டல் ரேஞ்ச் எப்படி இருக்குது, 50% ஆஃப் டேட்டா எப்படி இருக்குது, 75% ஆஃப் டேட்டா எப்படி இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ என்ன. இப்போ ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் 50 வரைக்கும் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா மினிமமாக ஸ்டார்ட் ஆகிற ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18. ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தா 38. ஸோ இந்த மாதிரி தான். ஆனுவல் இன்கம் பாருங்கள், மேக்ஸிமம் ஆனுவல் இன்கம் $137. ஓகே, இன்றைக்கி நம்ம இதில் இருந்து என்ன எடுத்து போகிறோன்னா குரூப்பிங் பண்ணுறதுக்காக ஏஜும் இன்கம் காலமும் எடுத்து நம்ம குரூப் பண்ண போகிறோம் கிளஸ்டரிங். ஓகேங்களா? நான் அதனால் அந்த 2 காலம் மட்டும் இங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ data.ilog போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அதோட இண்டெக்ஸ் இங்கே வந்து பாருங்கள். இந்த இண்டெக்ஸ் எப்படி எடுத்திருக்குன்னு நான் சொல்கிறேன். 0 1 2 3. இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 2, இதோட பொசிஷன் வந்து 3. ஐலாக் போட்டு அந்த இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த டேட்டா வந்துடும். ஓகேங்களா? நான் இங்கே வந்து அதை அரேவை வேல்யூஸாக போட்டுக்கிட்டேன். வேல்யூஸாக போட்டால் எனக்கு வந்து அங்கே அரேயில் வந்துடும் வேல்யூ ஃபுல்லாக. இந்த வேல்யூவை நான் வந்து மாடலுக்கு வந்து பாஸ் பண்ண போகிறேன். மாடல் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி Kmeans கிளஸ்டரிங் வந்து ஒரு மெத்தட் இருக்குங்க, எல்போ மெத்தட். எல்போ மெத்தட் என்ன பண்ணோன்னா நமக்கு வந்து ஆப்டிமல் கே வேல்யூ எத்தனை கிளஸ்டர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம், எது வந்து ஆப்டிமல் வேல்யூன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மெத்தட் வந்து நமக்கு எல்போ மெத்தட் யூஸ் ஆகும் செலக்ட் பண்ணுறதுக்காக. நான் காமிக்கிறேன் இருங்க, உங்களுக்கு அந்த கிராஃப் போட்டு காட்டுறேன். எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஓகே இது ரன் ஆகிடுச்சு. அடுத்த செல்லு ரன் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடல் ரன் ஆன மாடல் வச்சு நான் அதில் வந்து வெயிட் எடுத்துருக்கேங்க. இந்த வெயிட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்தின் கிளஸ்டர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம மாடல் நம்ம டேட்டா வச்சுட்டு நமக்கு வந்து எத்தனை ஆப்டிமல் கிளஸ்டர் வந்து கொடுக்கலாம் நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நமக்கு சொல்லுவோம். எல்போ மெத்தட்னு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிளஸ்டர் இருக்குது, 0th கிளஸ்டர், 1 கிளஸ்டர், 2 கிளஸ்டர், 3 கிளஸ்டர், 4 கிளஸ்டர். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரேபிட்டாக வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4க்கு அடுத்தது 5க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப அப்படியே கீழே போயிட்டே இருக்குது. இதை தான் எல்போ. நம்ம கையில் நம்ம கையை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷேப் வரும் இல்லையா, இப்படி சாய்ச்சோன்னா அதுதான். இதுக்கு மேலே ரேபிட்டாக எங்கேயுமே டிக்ரீஸ் ஆகுதா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ இதுதான் நமக்கு ஆப்டிமல் கிளஸ்டர். ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகுது. அதனால் நம்ம 5ன்றதை வந்து 10 எடுத்துக்கலாம் நம்ம கிளஸ்டருக்கு. ஸோ இங்கே நான் மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் நம்பர் வந்து 5ன்னு சொல்லிவிட்டேன். மாடல் ட்ரெயின் பண்ணுறேன். Kmeans கிளஸ்டரிங் மாடல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னா இங்கே பாருங்கள், ஃப்ரம் sklearn.cluster import Kmeans cluster.
இந்த லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இன்பில்ட்டாக மாடல் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ஓப்பன் சோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. Kmeans சாரி இதில்னா SQL வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மாடல் பில்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. கரெக்டாக மாடல் பில்ட் பண்ணுறோமா, நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? கோடு எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா இன்டர்நெட்லேயே ஆல்வேஸ் அவைலபிளாக தான் இருக்குது. அதுவும் இப்போ ChatGPT வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் கோடு கேட்டாலும் அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அதனால் கோடை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஒர்க்கிங் தான் எப்படி நம்ம கரெக்டாக நம்ம ஒரு குட் மாடல் வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த மாடல் பில்ட் பண்ணுறேன். பில்ட் பண்ணிவிட்டு நம்ம விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கலாம். கிளஸ்டர் வந்து எப்படி நமக்கு குரூப் ஆகிருக்கு அப்படின்றது. இந்த 5 கிளஸ்டர் நான் கொடுத்தேன் இல்லையா, ஈச் 5 கிளஸ்டருக்கு என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ராய்டு வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. சென்ட்ராய்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சென்ட்ராய்டு. ஈச் கிளஸ்டருக்கும் நம்ம 5 கிளஸ்டர் கொடுத்தோம். அதுதான் பாருங்கள், ஒவ்வொரு கிளஸ்டர் நான் ஒரு கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கிறது எல்லாமே டாட்டாக இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளஸ்டர். சென்ட்ராய்டு க்ரியேட் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. சென்ட்ராய்டு டு ஈச் டேட்டா பாயிண்ட், அது சுற்றி இருக்க டேட்டா பாயிண்ட்டுக்கு எல்லாமே டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி அது குரூப் பண்ணும். ஓகேங்களா? அடுத்த கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிறத பாருங்கள், இது ஒரு கிளஸ்டர். ரெட் கலரில் இருக்கிறது ஒரு கிளஸ்டர். க்ரீனில் இருக்கிறது ஒரு கிளஸ்டர். ஓகேங்களா? இந்த மாதிரி 5 கிளஸ்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது நம்ம அப்படியே டேட்டா ஃப்ரேமாக பார்ப்போம். இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இப்படி தான் இருக்கும். பாருங்கள், 0 to 4 ஏன்னா நம்ம 5 கிளஸ்டர் கொடுத்துருக்கோம். 0 1 2 3 4 ஈச் நம்ம 200 ரெக்கார்டு கொடுத்தோம் இல்லையா, இந்த 200 ரெக்கார்டுமே வந்து இது கிளஸ்டர் வந்து ஃபைன் பண்ணி கொடுத்துருக்க நம்ம மாடல். அதை தான் நம்ம இங்கே விஷுவலைசேஷனாக பார்க்குறோம். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை விஷுவலைசேஷனாக பார்த்துட்டோம். இதே நமக்கு நிறைய ரெக்கார்டு இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூவை நம்ம ஒரிஜினல் டேட்டா கூட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், நான் இதோட காலம் வந்து அப்பன் பண்ணிக்கிட்டேன். அப்பன் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க, நான் புதுசாக க்ரியேட் பண்ணுற காலம் நேம் இப்படி கொடுக்கணும். டேட்டா ஆஃப் இப்படி கொடுத்துட்டோம்னா ப்ரெடிக்டட் வேல்யூ ஈக்குவல்ட்டு அந்த வேல்யூ வந்து இங்கே ஈக்குவலுக்கு அப்புறம் அசைன் பண்ணிக்கணும். அசைன் பண்ணிங்கன்னா அது வந்து க்ரியேட் பண்ணிக்கும், ஒரு காலம் க்ரியேட் பண்ணி அந்த ரெக்கார்டை வந்து ஆட் பண்ணிக்கும். ஓகேங்களா? கம்பைன் பண்ணிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ கவுண்ட்ஸ் போட்டு எத்தனை கிளஸ்டர் வந்து இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வேல்யூஸ் பாருங்கள், 0 கிளஸ்டரில் வந்து 20 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து 20 ரோஸ் வந்து 0 கிளஸ்டரில் இருக்குது. 30 வந்து பார்த்திங்கன்னா 4th கிளஸ்டரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் குரூப்பில் 42 இருக்குது. இந்த மாதிரி வந்து ஈச் குரூப் வந்து கிளஸ்டர் வந்து ஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு ஏதாவது இந்த ஃபைன் டியூன் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்போ மெத்தட் வச்சு தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் ஒஸ்ட் கேஸாக வந்து ரொம்ப வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வராதுங்க மாடல். அதுதான் நம்ம எல்போ மெத்தட் போட்டு பார்த்துட்டு ஆப்டிமல் கே வேல்யூ வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கோட வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.